Thank you for your coming, doctor. Hello. Dr. Sudhakar Reddy. Hi. How are you? Avanga wife. மாமா மாமா நான் தான். நீயா? மாமா இதுதான் என்னோட அக்கா ஜமுனா. ஹாய். வணக்கம். நான் இவங்களோட அப்பா கல்யாண் குமார். இது அக்கா பையன் பப்பு. வணக்கம். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஓ சாரி, மேரேஜ்க்கு வந்திருக்கீங்கல்ல? நானும் மேரேஜ்க்கு தான் வந்திருக்கேன். சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம். ஓகே மாமா, யூ கேரி ஆன். நாங்க அங்க போறோம். இவர் என்ன இப்படி இருக்காரு? அவரு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே இருந்தாரு, அதனால தான். அண்ணே அண்ணே, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? சச்சிதானந்தா, கதவு திறடா. எதுக்கு இப்படி வேர்த்திருக்கு? உள்ள ரொம்ப சூடா இருக்கு. சூடா? இந்த ஏசி ரூம்லயா? அப்ப ஏசி தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி நீங்க வாங்க அண்ணே, அப்பா தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் மெதுவா வரேன். இவன் என்ன சொல்ல வர்றான்? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாலை க்ளீன் பண்ண போறானா? அண்ணே, எதுக்கு நீங்க ஜனங்களை பார்த்தா இப்படி பயப்படுறீங்க? நீங்க தூரமாவே இருந்தா இந்த பயம் உங்களை விட்டு போகாது. மனோ, நீ போய் அங்க ஆக வேண்டியதை பாரு. இவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். வா. ஹலோ. Welcome. உள்ள போங்க. பிரதாப், இது மோகனுடைய மூத்த பையன் சச்சிதானந்தன். ஹலோ. ஹவ் ஆர் யூ? சார், கல்யாண பொண்ணோட அப்பா பிரதாப் சந்தர் இங்க ஏடிஜிபியா இருக்காரு. Welcome, sir. Hi. Please come. Mohan Chandra, Vishnu, our father. Nice to meet you, sir. This is my son Sachidananda. Hi. And he is my uncle Achudam. Hello. Hello. Please come, sir. எதுக்குண்ணே நீங்க அவருக்கு சல்யூட் பண்ணீங்க? போலீஸ் ஆபீசர் பார்த்தப்போ நாம சல்யூட் பண்ணணும். நாங்க ஜெயில எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். ஓ, இது ஒண்ணும் ஜெயில் இல்ல, நீ ஒண்ணும் கைதி இல்ல. இங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க கெஸ்ட் அவங்க. Hi, sir. Nice to meet you. This is my son Sachidananda. Nice to meet you. அப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு உன்னோட பர்மிஷன் வேணும். நான் போயிட்டு வரட்டேன். போயிட்டு வா. போயிட்டு வா. ஒண்ணும் இல்ல, எனக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். ஓகே சார். ஓகே சார். தண்ணியை கூட டெஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்களாம். பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலி. சார், இங்க வாங்கல. சார், எனக்கு குடிக்க தண்ணி வேணும். சார், நீங்க என்ன சார் நான் கூப்பிட்டீங்க? இனி நான் செத்தாலும் பரவாயில்ல. இன்னாங்க, எவ்வளவு வேணுமோ குடிங்க. இன்னொரு கிளாஸ் இந்தாங்க இந்தாங்க குடிங்க. என்னடா அது? தண்ணி குடிக்கிற போட்டியா? தாகம் அடங்கலையா? வா, அத அங்க வச்சுட்டு வா. அப்பா, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும். நீ அவ்வளவு தண்ணி குடிக்கும் போதே எனக்கு தெரியும். டேய், அங்க இருக்கு டாய்லெட். போ போ. இவன் எதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான்? இப்போவும் ஜெயில இருக்கிற நினைப்பு தான் அவனுக்கு. போடுங்கண்ணே. நல்லா இருக்கு மாமா. நல்ல நீடோடி வாழணும். போங்கண்ணே. நான் எதுக்குடா? போங்கண்ணே. போங்கன்னு சொல்றேன்ல. போடா. போங்க. செருப்பை கழட்டிட்டு போ. ஆசீர்வாதம் பண்ண.
சரி நான் கிளம்புறேன். ஓகே, மறுபடியும் மீட் பண்ணுவோம். விஷ்ணு உன் அண்ணன் போலீஸ் தானே? போலீஸ் கிடையாது, ஆனா போலீஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளவன். நான் அப்புறம் சொல்றேன். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, நான் அந்த ஆபீசரை பார்த்தேன். நிறைய ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. நீ எந்த ஆபீசரை பார்த்த? என்னை கிட்னாப் பண்ணவங்கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த கமாண்டோ குரூப் ஆபீசர். அவரை எங்க பார்த்த? நான் இங்க தான் பார்த்தேன். அவரு விஷ்ணுவோட அண்ணன் சச்சிதானந்தா. அவரா இருக்க வாய்ப்பில்ல. உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்லப்பா, அது அவர்தான். எனக்கு நல்லா தெரியும். வந்தனா உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேன்ப்பா. ஓகே, வா வா. ஆமா, நீ எங்க போயிட்ட? பாபா இப்படி வந்து நில்லுவா. எங்க இருந்து சத்தம் வருது? கேரேஜ்ல இருந்து நினைக்கிறேன். சார் 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 கேரேஜ்ல திருடன் பூந்துட்டா சார். பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க சார். பாத்தீங்களா எப்படி உடைஞ்சிருக்கு? சார் 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 சவுண்ட் கேட்டிங்களா? கேரேஜ்ல சேஃப் லாக்கர் உடைக்கறான் சார். கேரேஜ்க்குள்ள எப்படி சேஃப் லாக்கர்? நம்ம ஆளுங்களே யாரோ வச்சிருப்பாங்க சார். போடா முட்டா. இல்ல நாம உள்ள என்ன சார் பண்றான்? எவனோ கார் திருடன்னு நினைக்கிறேன். டேய், திருடனா இருந்தா காரை திருடிட்டு போயிருப்பானே. பாட்டு பாட்டா திருடலான்னு நினைச்சிருப்பான். அவனை கொஞ்சம் வெளியே எழுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். யார் அது? பார்த்து அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும் போது. வெளியே வா. நீங்க எதுக்கு நான் காருக்கு அடியில இருக்கீங்க? நம்ம காரை ரெடி பண்ணலான்னு. இருட்டில் யாராவது கார் ரிப்பேர் பண்ணுவாங்களா சொல்லு. நான் போனப்போ வெடிச்சா இருந்துச்சு. எப்போ இருட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ரிப்பேர் பண்ணது போதும், வெளியே வா. நம்ம கார் சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மனோ, இவனை கூட்டு போய் படுக்க வை. வாங்கண்ணே. இல்ல இந்த ஸ்பேனர் இதெல்லாம் இருக்கு. ஏன் காலை மிதிக்கிற? உங்க சச்சிதானந்த அண்ணாவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஊட்டி ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் கும்பல் என்ன கடத்தினாங்கன்னு, ஒரு கமாண்டோ குரூப் வந்து என்ன காப்பாத்தினாங்கன்னு சொன்னனே. அந்த கமாண்டோ குரூப்ல தான் உங்க அண்ணன் இருந்திருக்காரு. நீ என்ன பேசுற? கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது. நம்ம சச்சி அண்ணன் ஜெயில இருந்தாரு கடந்த 24 வருஷம். அட சார், நீங்க சார் பின்னாடி வந்தீங்க. நீங்க முன்னாடி போங்க. ஏய் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. வாங்க 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 வாங்க. டேய், பின்னாடி வாங்கடா. இப்படி கியூ எல்லாம் மாத்த கூடாது. முதல்ல வந்தவங்க முன்னாடி நிக்கணும், லேட்டா வந்தவங்க பின்னாடி நிக்கணும். நீங்க போங்க போங்க. எவ்வளவு நல்லவர் இல்ல? அதுக்குதான் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க லேபருக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்காது. எல்லாரும் ஒண்ணுதான், தெரியுமா? சோஷியலிசம். வாவ். நம்ம ஓனரோட உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் சோசியலிசமா? அண்ணே, நீங்க அங்க என்னென்ன பண்றீங்க? அண்ணே, முதல்ல நீங்க அதை கீழே வைங்க. ஏன் என்னாச்சு? நீங்க எதுக்கு ஒரு சர்வர் மாதிரி கியூல நின்னு சாப்பிடுறீங்க? இங்க உட்காருங்க. குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங் வந்தனா. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா என்ன? இப்படி குட் மார்னிங் சொல்றீங்க? இனிமே இந்த வீட்ல யாரும் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. சரி, ஓகே? அப்படியே ஆகட்டும். அண்ணா, நேத்து ராத்திரில இருந்தே இவளுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. அந்த கீரையேடு, நீங்க என்னைக்கோ இவளை டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து காப்பாத்திருக்கீங்களாம். என்ன காப்பாத்துறதுக்கே என் தம்பி வந்தான். நான் எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுதா? ஐயோ.